பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். வீடு. ஐயா, அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம் பிரதர், ஆனால் அந்த வீட்டை கூட எப்படியாவது பிடுங்கிடணும், எப்படியாவது இவங்களை விரட்டிடணும் முயற்சி பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் தான் அந்த இடத்துல ஆண்டவரை அறிஞ்சவங்களாக இருக்கிறோம். சுற்றி இருக்கிறவங்க பூரா இங்கே இருந்துக்கிட்டு இவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த இடத்துல இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் செய்யக்கூடாத எல்லா காரியமும் செய்கிறாங்க பிரதர். அவங்களோட நான் போய் சத்தம் போடவோ சண்டை போடவோ கூடாது. ஏன்னா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அவர்களே உணரக்கூடிய உணர்வை தரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நான் மட்டுமில்லை, நீ எத்தனையோ சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஏசாயா 5:8 திருப்பிக் கொள்ளுங்க. திருப்பி உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், ஓடுவோம், உங்கள் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணை சிகரமே, கைவிடா தெய்வமே, வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. உயர்ந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிலே, உகந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிலே. எல்லாம் பார்த்துக்கொள்ளி இதுவரை உதவினே, எல்லாம் பார்த்துக்கொள்ளி உயர்ந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறேன், உகந்தாய் படியிட்டு முழுவதும் தரு
நகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டான். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாங்கள் மாத்திரம் நல்ல கவனிங்க. அநேகருடைய நினைப்பு என்ன தெரியுமா? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படி வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டலாம். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் சரி, போகும்போது மனுஷனுக்கு கிடைக்கிறது என்னது? 6க்கு 2 தான். அதனாலதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு அநேகர் அதை அறியறது இல்லை. எவ்வளவு பெரிய வீரன், மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தில் அநேக வெற்றிகளை குவித்தான். ஆனால் குவித்து என்ன லாபம்? போகும்போது சவப்பெட்டிக்கு வெளியே கையை வைங்கன்னா. ஏன்னா ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்று நான் கொண்டு போகிறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உலக வாழ்க்கைங்கிறதே ரொம்ப கொஞ்ச நாளுங்க. அதில் கர்த்தர் கொடுக்கிற வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ இல்லை ஒத்தி வீடோ எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் உன் வீடு எப்படி இருக்கணும்? மற்றவங்க வீடு ஐயோ அப்படி இருக்கே இப்படி இருக்கே அந்த எண்ணமே வரக்கூடாது. மற்றவங்க வீட்டை குறித்து நாம் ஒரு நாள் பொறாமல் கொள்ளவும் கூடாது. நம்ம வீட்டை குறித்து மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது? பொறாமல் கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி தேசத்து நடுவில் இருக்கணும், வாசமாக இருக்கணும், எல்லாம் எனக்கு தான் இருக்கணும். அப்படி நினைக்கிறது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? அப்படி நினச்சவெல்லாம் எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். நல்லா கவனிங்க, இது நடந்த காரியம். வந்தீங்கன்னா உங்களுக்கும் காமிக்கலாம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பெரிய வீடு. நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வீட்டை குறித்து தான் நானும் ஒரு பாட்டும் பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வீடு என்பது தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். வீடுன்னு நாம் நினைக்கிற வெறும் செங்கலா சிமெண்டால் வச்ச வீட்டை மட்டும் சொல்லலை. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வீடு. சும்மா ஒரு வீடுன்னு கட்டி 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துருந்து என்ன பிரயோஜனம்? புருஷ மனைவிக்குள்ளே அங்கே என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். பிள்ளைகள், ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுடைய வீடு எப்படி இருக்குமா? அவன் முதல்ல எப்படி இருப்பான்? பாக்கியவானாய் இருப்பான். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுடைய வீடு பாக்கியவான் வீடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கார். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் அடிக்கடி மனப்பாடம் பண்ணி சொல்கிற வசனம். சண்டே கிளாஸில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னது? இன்னைக்கு அதிகாரிக்கு பயப்படுறமே அது மாதிரியா? இல்லை. மற்றவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் நம்மளால் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. எனக்கு கண்மருளை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு ஒரு பேர் இருக்கு, பாக்கியவான். அது மட்டும் இல்ல, வாசிங்க, அவருடைய கைகளின் பிரயாசம் வட்டிக்காரனுக்கு போகாது. ஏன்னா அநேக நேரங்களில் பாருங்க, ஏசாயா 62:8-9 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கார். என்ன வாக்கு? இனி உன் தானியம் அந்நிய புத்திரர் புசிப்பது இல்லை, உன் திராட்சரசம் அந்நியர் புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள ஓங்கிய புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். அதை சேர்த்தவர்களே அதை அனுபவிப்பார். இன்னைக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கணும்.
இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலை. எனக்கு கண்மனுடைய கர்த்தருக்கு பயந்தவருடைய வீட்டில் மனைவி இருப்பா, பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா அவன் வீட்டோரங்களிலே மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்கணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஏன் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படலைன்னா, அடுத்த வீட்டை பார்த்து அவன் அப்படி இருக்கானே இவன் இப்படி இருக்கானே நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுங்கிற மனம் வேணும். அட்டை நாவி வந்துடக்கூடாது. தா தா என்னும் அட்டையின் குமாரத்தி 2 உண்டு. அதே ஆவி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள எம்பிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும். கடைசியில் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாதுங்க. ஐயா, வாழ்க்கையில் மாடி மனை கோடி இன்பம் வாகனம் எல்லாம் வீண் ஜம்மம். வாழ்க்கையில் வருவது அதனால இன்பம் கிடையாது. நல்ல வாழ்க்கை இருக்கணும், வியாதி இல்லாத ஒரு சந்தோஷம் இருக்கணும். வீடு பெருசாக இருந்து படி இறங்க முடியல பிரதர் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களும் சுகத்தோடு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக வீடுகளில் சம்பாதிக்கிற காசு கூட தங்க மாட்டேங்குது. யார் வந்துடுறான் வாங்குறதுக்கு? கடங்காரன் வந்துடுறான். கடனால் கட்டக்கூடாது, கர்த்தர் கட்டி கொடுக்கணும். அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். எனக்கு கண்மணி, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் நடந்ததை சொல்கிறேன். பெரிய வீடு. அவங்க பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே, வாங்க பிரதர் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. நான் கூப்பிட்டா தான் போவேன், கூப்பிடாட்டா போகிறதில்ல. ஏன்னா யாரையும் போய் தட்டி தொந்தரவு பண்ணி நான் சிரமப்படுத்தினதே கிடையாது. விரும்புகிறவங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் ஜெபம் பண்ணுவேன். அப்படி போயிருந்தேன். நான் போகும்போது சொன்னாங்க, வலது பக்கம் கார் நிற்கிது, கொஞ்சம் நல்ல இடது பக்கம் ஒரு கார் நிற்கிது. 2 கார் நின்றுச்சு. கொஞ்சம் தள்ளி உள்ள உடனே பைக் இருக்குது பிரதர், பைக்கு ஸ்கூட்டி பார்த்து வாங்கன்னாங்க. உள்ளே போனேன். போன உடனே அப்படி லெஃப்டில் சோஃபா இருக்குது, உட்காருங்கன்னாங்க. சோஃபாவில் உட்கார்ந்தேன். 1/2 அடி கீழே இறங்கிருச்சு. ஏன்னா அவ்வளவு நல்லா ஸ்மூத்தாக போட்டு வச்சுருந்தாங்க. போய் ஒரு ஆன் பண்ணாங்க. உடனே அப்படி ஜில்லுன்னு ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக பக்கத்துலேயே காற்று. என்னமோ நான் கொடைக்கானலில் இருக்கேனா ஊட்டியில் இருக்கேனா நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கூலிங் இருந்தது. நான் கூட கொண்டு கேட்டேன், எத்தனை இலமா வச்சுருக்கீங்கன்னு. 24 தான் வச்சுருக்கேன் பிரதர்னாங்க. அவ்வளோ கூலிங் இருந்துச்சு. இவ்வளவு கூலிங் இருந்த வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு காப்பியை கொடுத்தாங்க. நான் சொன்னேன், பிள்ளைகள்லாம் எங்கேம்மான்னு. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நான் என்ன தப்பாக கேட்டேன்னா, பிள்ளைகளாம் எங்கே இருந்தானே கேட்டேன்னு. அதுதான் பிரதர், நான் கல்யாணம் பண்ண உடனே புருஷனோட வாழணும்னு சொன்னாங்க, கேட்கலை. நான் வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால எல்லா வீட்டையும் விட என் வீடு பெருசாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும். யார் இதை மாதிரி ஒரு வீடை கட்டிடக்கூடாது, என் வீடு தான் அந்த ஊருக்குள்ளே பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி புருஷனையும் நினைக்கல, மாமனார் மாமியார் சொன்னதையும் கேட்கல, அம்மா அப்பா சொன்னதையும் கேட்கல. ஏன் இஷ்டப்படிக்கு காட்டு கழுதையை தன் இச்சையின்படி அலைய விட்ட மாதிரி ஓடுனேன். ஓடி போய் சம்பாரிச்ச பெரிய வீட்டை கட்டினேன். ஆனால் இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்ன பிரயோஜனம்? ஏன் சிஸ்டர் 3 வருஷம்னு போனேன், 1 வருஷமாவது புருஷனோட வாழ்ந்துட்டு போனாங்க. நான் கேட்கல, போனேன். 5 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே போயிட்டு வரக்குள்ளே புருஷனும் இல்லை, சொந்தங்களும் இல்லை. இன்றைக்கி தனித்து இருக்கிறேன். கண்ணீர் விட்டாடு தான். வீடு குடும்பம் இருக்கணும், அங்கே தான் சந்தோஷம். வீட்டுக்குள்ள ஞானத்தால் வீடு கட்டப்படணும் ஒழிய அநேக நேரங்களில் நான் பெருசாக வீடு கட்டணும், அது தவறான எண்ணம். அப்படி கட்டுறவங்களுக்கு சந்தோஷம் எங்கே இருக்குது? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாக இருக்கும்படி வீட்டோடு வீட்டை வயலோடு வயலை கூட்டலாம். ஆனால் உனக்கு பின்னாடி என்னதுதான்? ஐயோ, மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அப்படி கட்டினவனுடைய வாழ்க்கை இந்த வேதத்தில் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. உங்கள் வேதத்தை அப்படியே திருப்புங்க பார்க்கலாம்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில், நல்ல கவனிங்க, அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு வீடு யாருக்கு இருந்துச்சு? நாபோத் என்கிற ஒரு ஏழைக்கு இருந்துச்சு. ஏன்னா ஐயா வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 அப்படித்தான் வாசிக்கிறோம். இந்த ஏழை சிறியரின் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏழையை நிந்திக்கிறவன் தன்னை உண்டாக்கினவரை பரிகசிக்கிறான். மறந்துடக்கூடாது. தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. அவர்களுக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையும் இட்டிருக்கிறார் உபாகமத்தில். எனக்கு அன்பானே, அதனாலதான் இந்த ஏழ்மை கோலமா நாம கூட பாடுறோமே, ஏழை மனு ஒருவை எடுத்த அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த மனு உருவை எடுத்த இயேசுராஜர். எத்தனையோ கட்டின வீடு பல இருந்துச்சு, ஆனா அவருக்கு என்ன இல்ல? இடம் இருந்துச்சா? எங்க இடம் இல்ல. வீட்டுல ஒருத்தர் இடம் கொடுக்கல. கடைசியில தொழுவுல கூட உள்ள கிடைக்கல. முன்னணையிலே தான் கிடத்தி இருக்க கண்டோம். நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது. ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே கிடையாது. அதனால அந்த மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் சமாரியாவின் ராஜா, இஸ்ரேலிலே ராஜா. எனக்கு அன்பானே, அந்த ராஜா அவனுக்கு ஊரே சொந்தம். ஏன்னா அவன் பார்த்து எதையும் செய்யலாம். சட்டம் அவன் கையில். அவன் நினைச்சா பெரிய இடத்த கட்டலாம். ஆனால் அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை, யாரு? நாபோத்து. இந்த நாபோத்துக்கு சமாரியாவிலே ஆகாப் என்கிற அரசனுடைய அரண்மனையின் பக்கத்தில் இவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வீடு, திராட்சை தோட்டம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த திராட்சை தோட்டம் தான் அவனுடைய வருமானம். அதை வச்சு தான் அவனுடைய குடும்ப ஜீவனம். இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன இங்கனக்குள்ளே கொண்டாந்து, நான் யாரு? என் அரண்மனை இருக்கு. இந்த நாபோத்து என்னத்துக்கு ஆவான்? இவன் பெருசாக இருப்பான். இங்கே கூட திராட்சை தோட்டத்தை என் அரண்மனை பக்கத்துலாம் வச்சுருக்கான். இது இருக்கக்கூடாது, காலி பண்ணணும். அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு நாள் போய் இந்த ஏழையை சந்தித்து கேட்டார். வாசிங்க பார்க்கலாம். ஆகாப் நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால், நல்ல கவனிங்க, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி. அடே அப்பா, வேதம் சொல்லுது, பிறருக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, ஒரு நாள் பிறனுக்குரிய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இவர் முதல்ல போய் பேசும்போது நல்ல மாதிரி தான் பேசினார். எப்படி பேசினாரு? எப்பா, என் அரண்மனைக்கு பக்கத்தில் உன் திராட்சை தோட்டம் இருக்கு, அதை நான் என்ன செய்யணும்? கீரை கொள்ளையாக்கணும். வெளியே பார்த்தா
நல்லது என் பக்கத்தில் இருக்க மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை வாய் பேசும், இருதயத்தின் நினைவை வாய் பேசும். ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏழை வீடு இருக்கலாமா? அது இருக்கக்கூடாது, அதை எப்படியா முடிக்கணும் அப்படின்னு போய் நாபோத்திட்ட கேட்டான். எப்பா, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு ஒன்று விலைக்கு கொடு, நான் உனக்கு வேற இடத்த தரேன் அப்படின்னு கேட்டேன். அது எது கேட்டார்? கீரை கொல்லையாக்கி வைக்கணும். இந்த நாபோத்து வேதத்தை அறிஞ்சவன். ஏன்னா வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அவன் உடனே என்ன சொன்னான்? கர்த்தர் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு என்னை காக்கிறதுக்கு இந்த பூமியின் ராஜாவே கேட்குறான். யார்கிட்ட போய் வர்றது? நாமளே இன்னைக்கு பாருங்க, ஹைகோர்ட்டு கைவிட்டா அடுத்து எங்கே போகிறான்? சுப்ரீம் கோர்ட்டு. கீழமை நீதிமன்றம் விட்டால் அடுத்தாலும் மேலமை நீதிமன்றத்துக்கு போகிறோம். இந்த நாபோத்துக்கு வழக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது? அவன் வழக்க ராஜாட்ட தான் போய் சொன்னான். அந்த ராஜாவே வாதியாக இருந்தானா எங்கே போய் சொல்கிறது? இந்த ராஜாவே வந்து கேட்குறான், எனக்கு திராட்சை தோட்டத்தை கொடு, அதை உனக்கு சம்மதியான வேற இடத்த தாரேன், இது எனக்கு விலக்கரையமாக கொடு, திராட்சை தோட்டமாக வச்சுக்கிறேன்னா கூட பரவாயில்ல, அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு. ஏன்னா திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள், குழு நரிகள். உன்னத பாட்டு 2:15 வாசிக்கிறோம். திராட்சை நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளையும் குடிநரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்றார். சிம்சோன் அப்படிதான் பெலிஸ்தியர் தோட்டத்தை பூரா 300 நரிகளை பிடிச்சி என்ன செஞ்சான்? வெள்ளாண்மைகளை எரிச்சு போட்டான். எனக்கு அன்பானவர்களே, பயிரை ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை நம்ம அழிச்சிடக்கூடாது. மற்றவன் வாழ்றது பொறுக்க முடியுதா? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, என் வீடு ஒரே ஒரு சின்ன வீடு தான், எல்லாரும் என்ன அன்னைக்கே வேதத்தில் நடந்ததான். இந்த வேதம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் மாறாது. காலம் கடந்து பேசக்கூடிய வேதம் இன்னைக்கும் பேசுது. இந்த ராஜா கேட்ட உடனே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் என்னை காக்கட்டும். ஏன்னா சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீடுகளுக்கு பக்கத்தில் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட போய் சொல்லி எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல பிரதருங்களாம். ஆனால் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வழக்கை வைங்க. அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம் தேடுங்க. யோபு 23:3-4 வாசிக்கிறோம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வழக்கை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைப்பேன் நானே. உங்கள் வழக்கை வைங்க, நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் பார்க்கிறதோடு நாம் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த ஊழியத்துக்காக, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருகிறதற்காக, இதற்கு செலுத்தப்பட வேண்டிய பொருளாதார தேவையினுடைய ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் திருநெல்வேலி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் கண்ணீர் அவங்க தங்கியிருக்காங்க வயதானவங்க. ஐயோ நெருக்கம், இன்னொரு ரூம் கட்டணும்னா நானும் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் தருவார், நம்பிக்கையோடு காத்திருக்கோம். வந்து பாருங்கள், மதுரையில் வயதான தாய்மார்கள் கண்ணு தெரியாமல் போயிட்டா, எவ்வளவு பெரிய இதில் இருந்தாலும் சரி கண்ணு தெரியாமல் போயிட்டா கொண்டு எங்கேயாவது விட்டுருங்கிறாங்க. இந்த பார்வையில்லாத பெண்களை வைக்கிறதுக்கு, வயதானவங்களை வைக்கிறதுக்கு மேலே மாடியில் கட்டியிருந்தோம், கீழே சர்ச்சு மேலே மாடியில். அந்த நேரம் பணம் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ஓடு போட்டோம் 2004. 20 வருஷம் ஆனதுனால அந்த ஓடுகள்லாம் பழசாகி போச்சு. இப்போ இருக்கிற உஷ்ணத்துக்கு ஓட்டு கீழே உட்கார முடியலை. அதை சென்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஜெபித்து வருகிறோம். கூப்பிட்டு கேட்டால், அதை கட்டின இன்ஜினியர்ட்டே கேட்டேன், அவர் சொன்னார் 6 லட்ச ரூபா வரும்புறது இதுக்கு. அப்படியே சென்ட்ரிங் ஆக்கிடலாம், ஓட்டெல்லாம் எடுத்துட்டு.
அப்படின்னார். எனக்கு ஒரு பக்கம் 6 லட்சமா, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். நீங்களும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டிட்டு வரோம். அது ஆத்ம ஆதாயத்திற்காக. முன்னாடி கட்டியிருந்தோம் 2004. அது டைல்ஸ் எல்லாம் வந்து இப்போ தண்ணி நிற்க மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு அதுதான் தண்ணி வச்சுருப்போம். அதை திருப்பி சீரமைக்க மட்டும் 80,000 ரூபா. ஒரு 10,000 8 பேர் எழும்ப மாட்டாங்களா? ஒரு 5,000 ஒரு 16 பேர் எழும்ப மாட்டாங்களா? காத்திருக்கிறோம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எனக்கு ஆசை தான், எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது பார்த்தீங்களா? இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது. ஒருவேளை ஐயா சுவிசேஷ படிக்காக நான் கொடுக்கணும்னா என்ன வழி இருக்கா? தாராளமாக காஸ்பல் மினிஸ்ட்ரினே இருக்குது. நான் காசோலையா பரிதிமேயு காஸ்பல்னு போடலாமா? தாராளமாக பரிதிமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் போடணும். ஒருவேளை ஐயா நான் கொடுத்தா பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டா? இருக்குது. நீங்கள் பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு பில் வைப்பதற்கு வழி உண்டு. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த வீட்டுக்குள்ளே தன் சொந்த ஜனங்களால் சுய ஜனங்களாய் பெற்ற பிள்ளைகளால் கூட ஐயோ எனக்கு வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு கூட வழியில்லையே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் பாதுகாப்பை கொடுங்க, ஷெல்டரை கொடுங்க. எந்த விதத்திலும் அவருடைய வழக்குக்கு கர்த்தர் நீதி செய்யுங்க. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதி செய்யும் தேவன். எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று யாத்திராகமத்தில் வாசிக்கிறோமே. அந்த ஒடுக்குதலில் கர்த்தர் நீதி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவரையும், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், இந்த நாளிலே வியாதி படுக்கையிலே படுத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற மக்கள், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமாகலேன்னு வேதனைப்படுகிற மக்கள், ஒவ்வொருவருடைய கண்ணீரை கவலைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.